கட்சி கட்டுக்கோப்பை சீர்குலைக்கும் வகையில் ஆதவ் பேச்சால் எதிர்மறை தாக்கம் ஏற்பட்டிருப்பதாக கூறி அவரை கட்சியிலிருந்து 6 மாத காலம் சஸ்பெண்ட் செய்து அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா 6 மாதத்திற்கு இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி கார்த்திக், வணக்கம். ஆதவ் அர்ஜுனா 6 மாத காலம் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இது அரசியல் களத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதாவது விடுதலை சிறுத்தையினுடைய கட்சியின் துணை பொதுச்செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா கிட்டத்தட்ட விசிகை பொறுத்த வரைக்கும் 10 துணை பொதுச்செயலாளர் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா தற்போது கட்சியிலிருந்து 6 மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட அந்த 22 உயர்நிலை குழு உறுப்பினர்களும் ஒன்று சேர்ந்தான் இத்தகைய ஒரே மாதிரியான கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஆதவ் அர்ஜுனா மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் தலைமைக்கு கிட்டத்தட்ட 22 பேர் அடங்கிய அந்த உயர்நிலை குழு ஒருங்கிணைந்தான் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து அதன் அடிப்படையில் தான் அவர் மீது 6 மாத காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளுடைய சமீப காலமாக துணை பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசும் பொழுது பல இடங்களில் திமுகவை கடுமையாக விமர்சித்து வந்தார். அதே போல விஜய் கடந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியின் போது பேசிய அவர் திமுகவை பொறுத்த வரைக்கும் மன்னராட்சி என்பது போல அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். எனவே மன்னராட்சிக்கு 2026 முடிவு கட்டப்படும் என்றும் தெரிவித்த அவர் கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான ஒரு கருத்து தெரிவித்தார். அந்த கருத்தின் அடிப்படையில் 200 தொகுதிகளிலும் திமுக எப்படி வெற்றி பெறும் என்று கேள்வி கேட்டிருந்தார். அந்த 200 தொகுதிகளும் திமுக எப்படி வெற்றி பெறும் என்ற அடிப்படையில் கேட்ட கேள்வியானது கிட்டத்தட்ட விடுதலை சிறுத்தைகளும் உள்ளடக்கிய கேள்விதான். என்றால் திமுக கூட்டணியில் 200 தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்றுதான் ஏற்கனவே திமுக தலைமை கூறுகிறது. எனவே பல்வேறு முரண்பாட்டுக்கு மத்தியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிட்டத்தட்ட இதுவரை 9 ஆண்டு கால மேலாக திமுகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறது. இந்த 9 ஆண்டு கால மேலாக கிட்டத்தட்ட 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 2 எம்பிகள் பெற்றார்கள். அது தொடர்ச்சியாக 2021 நடைபெற்ற அந்த சட்டமன்ற தேர்தலிலும் 6 தொகுதியில் விசிக சார்பில் தனி சின்னத்தில் அதாவது பானை சின்னத்தில் என்று போட்டியிட்டு அதிலும் 4 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றார்கள். எனவே இது நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவுடன் கூட்டணியிலிருந்து 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. விழுப்புரம், சிதம்பரம் என இந்த 2 தொகுதியிலும் வெற்றி பெற்றது. தொடர்ச்சியாக திமுக கூட்டணியுடன் விசிக தொடர்ந்து 9 ஆண்டு காலமாக பயணித்து வருகிறது. ஒவ்வொரு தேர்தலும் இந்த கூட்டணி வெற்றி பெறுகிறது என்ற அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் பேசும்போது கூட எங்கள் கூட்டணி கிட்டத்தட்ட 9 ஆண்டு காலமாக அந்த கருத்தியல் ரீதியாக நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். எனவே ஆதவ் அர்ஜுனுடைய இந்த விஜய் புத்தக வெளியீட்டு விழா, அதாவது அம்பேத்கர் குறித்த விஜய் வெளியிட்ட அந்த புத்தகம் வெளியீட்டு விழாவில் விசிகவினுடைய துணை பொதுச்செயலாளர் பேசிய கருத்துக்கள் தனக்கு உடன்பாடு இல்லை என்றும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே திருமாவளவன் பேசியிருந்தார். அதன் அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட இதுகளை 2 நாட்களுக்கு மேலாக இந்த பிரச்சனை தமிழகம் முழுக்க அரசியல் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்தது. இந்த 2 நாட்களாக திருமாவளவன் எத்தகைய நடவடிக்கை எடுப்பார் என்றும் எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இது குறித்து ஆதவ் அர்ஜுனுடைய நேரடியாகவே திருமாவளவன் விளக்கம் கேட்டிருக்கிறார். ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு முன்னதாக செல்லும் பொழுதே அரசியல் ரீதியான வேறு ஏதும் அதாவது சர்ச்சைக்குரிய ஒரு கருத்துக்கள் தெரிவிக்க வேண்டாம் என்றும் தாராளமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள், இது ஒன்றும் தவறில்லை என்றும் அவர்தான் சொல்லி அனுப்பியிருக்கிறார். இருந்த போதும் அங்கு பேசிய ஆதவ் அர்ஜுனன் திமுகவுக்கு எதிராகவும் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். எனவே இந்த விமர்சனங்கள் எல்லாம் அரசியல் மிகப்பெரிய 2 நாட்களாக பேசுபொருளாக ஆன நிலையில் கட்சியிலிருந்து என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அதாவது பல கேள்விகள் செய்தியாளர் கேள்விகளுக்கு பதில் கூறிய 2 நாட்களாக பதில் கூறிய திருமாவளவன் ஆதவ் அர்ஜுனா மீது எத்தனை நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் என்று விரிவாக நாங்கள் அறிவிக்கிறோம் என்றும் இது குறித்து அவரிடம் விரிவாக விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறதும் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கிட்டத்தட்ட 22 உயர்நிலை குழு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த குழு உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தான் இத்தகைய முடிவை எடுப்போம். அதாவது தனி தள்ளாதவர் ஒருத்தரை கட்சி விட்டு நீக்கும் பொழுது கட்சியில் இருக்கக்கூடிய அந்த உயர்நிலை குழு கூட்டம் முடிவு செய்து அது அறிவிக்கப்படும். அதன் அடிப்படையில் தான் இத்தகைய அறிவிப்பு அறிவிப்போம் என்றும் திருமாவளவன் பேசியிருந்தார். எனவே சமீப காலமாக அந்த ஆதவ் அர்ஜுனுடைய அந்த 2 பேச்சானது ஒன்று திமுக வாரிசு அரசியல் குறித்து அவர் பேசியதும், மேலும் வருகின்ற 2026 நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் குறித்து அவர் பேசுவதும் மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியது. இந்நிலையில் திருமாவளவனுக்கு பல்வேறு திமுக மட்டுமல்ல தனது சொந்த கட்சிகள் மூலமாக பல எதிர்ப்புகள் வருது. கிட்டத்தட்ட அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே போல மீதம் இருக்கக்கூடிய துணை பொதுச்செயலாளர்கள் என கட்சியில் இருக்கக்கூடிய பொருளாளர் செயலர் என அனைவருமே ஆதவ் அர்ஜுனுக்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே இந்த கோரிக்கை முன்னெடுக்கப்பட்டது. திமுகவின ஒரு பக்கம் அழுத்தம் என்று சொன்னாலும் கூட உண்மையான அழுத்தம் என்றால் கிட்டத்தட்ட விசிகவின் சார்பில் விசிக இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளே தொடர்ச்சியாக ஆதவ் அர்ஜுன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இத்தகைய செயல்பாடு என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என உடனடியாக நடவடிக்கை எடுக்க என்று தொடர்ச்சியாக திருமாவளவனை அவர்கள் அறிவித்து வந்தார்கள். இதன் அடிப்படையில் தான் திருமாவளவன் கிட்டத்தட்ட 6 மாதம் மட்டும் அவரை தற்காலிகமாக நீக்கம் செய்து அந்த பிறப்பித்திருக்கிறார், உத்தரவாணை பிறப்பித்திருக்கிறார். தொடர்ச்சியாக அவரை நிரந்தரமாக நீக்க வேண்டும் என்றும் பல முறை
நிர்வாகிகள் அவருக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இருந்தபோதும் தற்போது 6 மாதம் மட்டும், அதாவது முறையான விளக்கம் பெறப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஆதவ் அர்ஜுனும் இந்த பேச்சு குறித்து முறையான விளக்கம் பெறப்பட்டது என்று விசிக சார்பில் சொல்லப்படுகிறது. அந்த விளக்கத்தை பெற்று தற்போது 6 மாதம் மட்டும் தற்காலிகமாக இந்த விசிகவிலிருந்து நீக்கப்படுகிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட ஆதவ் அர்ஜுன் நிரந்தரமாக நீக்கப்படவில்லை என்ற அந்த ஒரு இதுவும் இருக்கிறது. நிரந்தரமாக நீக்கப்படவில்லை என்றாலும் கூட 6 மாதம் தன்னுடைய அந்த பேச்சுக்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு 6 மாத காலத்திற்கு தற்போது தற்காலிகமாக ஆதவ் அர்ஜுன் கட்சியிலிருந்து துணை பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.